ஹாய் ஐஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் ஜியாவை தான் காமிக்கிறாங்க. ஒரு பார்ட்டிக்காக ரொம்ப சூப்பராக கிளம்பி ரெடியாகி வந்ததுமே அப்போ அங்கே இருக்க எல்லாருமே வாவ் ஜியா பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்காங்க அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு அங்கே ஃபோட்டோஸ் எல்லாமே எடுக்கிறாங்க. அப்போ ஹீரோயின் இது என்னோட ரீவான் தான், கண்டிப்பாக இந்த டைம் அந்த ஜீக்கு நான் சரியான பதிலடி குடிப்பேன் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்டேக்கா. ஸோ என்னை கல்யாணம் பண்ணி நல்லபடியாக வச்சுக்கவே இல்லை, எப்பயுமே என்னை ரொம்ப மோசமாக தான் அவங்க ட்ரீட் பண்ணிட்டு இருந்தான்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே இங்கே எமோஷன் ஆகிட்டு பேசிகிட்ருக்கா. நான் வேறு ஒரு பொண்ணையுமே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு எல்லாருமே சேர்ந்து என்னை எப்பயுமே இன்சல்ட் தான் பண்ணாங்க. பட் அதுக்கு எல்லாமே நான் சரியான பதிலடியை இந்த ஜென்மத்தில் கொடுப்பேன்னு சொல்லிட்டு உள்ளே போகிறா. ஸோ அப்போ பார்த்தா அந்த ஜீ பார்த்துட்டு ஷாக்காகி போயிடுறான். அப்போ அந்த கேன்மே அங்கே இருக்கா. அது நீ என்ன பண்ணிட்டுருக்க, இங்கே ஒரு ஆக்ஷன் பார்ட்டி தான் நடக்க போகுது, அதுக்கு இதுக்கு இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்க அப்படின்ற சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது அந்த கேன் பார்த்தா ரொம்பவே ஹீரோயினை இன்சல்ட் பண்ணிவிட்டு அங்கே ட்ரிங்க் எல்லாமே கொண்டு வர சொல்கிறா. பட் அங்கே நம்ம ஹீரோயின் மேலே ஊற்றி இங்கே போன ஜென்மத்தில் அவள் ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டுருக்கா. பட் அவனுமே அவளுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்திருக்கான். அப்போ ஹீரோயின் நான் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு நீ என்னை இவ்வளோ தூரத்துக்கு வெறுத்துட்ருக்க, அதுக்கான பதிலடி கண்டிப்பாக உனக்கு இந்த ஜென்மத்தில் நான் கொடுப்பேன்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறா. ஸோ அப்பாங்க அந்த ட்ரிங்க் அவள் கொண்டு வர சொன்னதுமே ரொம்பவே அங்கே டென்ஷன் ஆகி போயிட்டு நம்ம ஹீரோயின் அவளோட ஃபேஸில் அங்கே தூக்கி அங்கே ஊற்றி விட்டதும் அங்கே மேலேருந்து நம்மளோட ஹீரோ ஹான்மே அதெல்லாமே பார்த்துச்சேக்கான். வா உண்மையிலே பயங்கரமான ஆள் தான்ப்பா இந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு அங்கே இறங்கி வந்தா. இவனை பார்த்தா அங்கே எதுக்காக நீ இப்படி பண்ணுற, பைத்திய மாதிரியே இப்படி பிஹேவ் பண்ணுற அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்படுறான். நம்ம ஹீரோயினை ரொம்ப இன்சல்ட் பண்ணதுமே அவ்வளோதான் டென்ஷன் ஆகி போயிட்டு கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறா. திரும்ப அங்கே அடிக்க போடுறது கையை பிடிச்சிட்டு ஏன் முட்டாள் மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு பிடிச்சி தாள்னா அங்கே ஹீரோயின் விழுக போனால் கரெக்டாக அங்கே நம்ம ஹீரோ பிடிச்சி காப்பாற்றுறான். இப்போ இது யாருப்பா, எனக்கு இவனை பற்றி எதுவுமே என்னோடய லைஃப்பில் போன ஜென்மத்தில் ஞாபகம் இல்லையே, பாஸ்டில் ஏதாச்சும் ஒரு கேரக்டர் இருந்திருக்குமா இந்த மாதிரி, இந்த லைஃப்பில் வேகமாகவே இவன் அன்னைன்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. ஸோ பிறகு அங்கே ஆக்ஷன் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொன்னதுமே உடனே அங்கே போய் உட்காந்துடுறாங்க. இங்கே கேன் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அந்த சீட்டை இப்போ என்னென்ன இருக்கோ எல்லாமே கண்டிப்பாக அவன் என்னோட பேரில் தான் எழுதி வைப்பான்னு சொல்லிட்டு அவளுக்கு பயங்கர ஹாப்பி ஆகிடுச்சிருக்கு. பிறகு அங்கே லேண்ட் எல்லாமே அங்கே ஆக்ஷனுக்கு விட்டுட்ருக்காங்க. அதில் பார்த்தா ஃபஸ்ட்டு அங்கே அந்த ஜீ தான் வெட் கட்டுறான். ரொம்ப காம்படிஷன் ஹெவியாக தான் இருக்குது. பட் இருந்தாலுமே அவன் வின் பண்ணிடுறான். அங்கே அந்த லேண்டை பற்றி ஹீரோயின் யோசிக்கிறா. நான் திரும்ப ரீபான் ஆகி வந்திருக்கேன், கண்டிப்பாக எனக்கு இன்னொரு சான்ஸுமே கடவுள் கொடுத்தா அதை மட்டும் நான் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறா. ஸோ அப்போ அங்கே இன்னொரு லேண்டை அங்கே ஏலத்துக்கு விட்டதும் அப்போ அங்கே ஹீரோயின் இந்த லேண்டை வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு எல்லோரும் விட்டாங்க. பட் அதுக்கப்புறம் தான் அதுக்குள்ளேருந்து ஏகப்பட்ட கோல்டு கிடச்சிச்சு. ஸோ கண்டிப்பாக நான் இதை பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே பெட் கட்டினா நம்ம ஹீரோவை பார்த்தா அங்கே விடுவானா. அவனுமே பெட் கட்டினதுமே ஹீரோயினுக்கு பயங்கர டென்ஷன் ஆகி போயிடுது. அவனு விடாமல் இவளு விடாமல் மாற்றி மாற்றி பெட் கட்டி ஹீரோயின் விடுற மாதிரி இல்லை 10 மில்லியன் லெவலுக்கு கட்டிடுறா. சோப்பாங்க அவன் ஆனால் இந்த டைம் விட்டு கொடுத்துடுறான். அங்கே ஹீரோயினுக்கு கோவமாயிட்டு இவன் ஃபஸ்ட்டு என்னோட தரப்பில் தானே இருந்தான், இப்போ என்ன உடனே எனக்கு எதிராக பெட் கட்டிடுச்சுக்கா, யாரையும் நம்ப முடியலடா சாமின்னு சொல்லிட்டு போனதும் அப்போ அங்கே ரொம்ப கோவமாயிட்டு அங்கே அந்த ஜீ என்ன முட்டாள் மாதிரி அந்த லேண்டுக்கு போய் 10 மில்லியன் காசை கட்டியிருக்க, உனக்குலாம் அறிவு இருக்கா இல்லையான்னு செட்டு திட்டான். என்ன பண்ணணுமோ அதை பற்றி நான் பார்த்துக்கிறேன்ப்பா, நீ ஃபஸ்ட்டு பெட் கட்டியிருக்க லேண்டை வச்சு ஏதாச்சும் உதவாமல் போயிடாம அதை நீ பார்த்துக்கோ அப்படின்றத சொன்னதும் நீ என்ன இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கோன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவமாயிட்டு திட்டிகிட்டு இருக்கான். அப்போ அங்கே நம்ம ஜீ இப்படி பப்ளிக்கில் வச்சு நீ இன்சல்ட் பண்ணுறதெல்லாம் நான் கரெக்டாக அப்படின்ற செட்டு இங்கே கேட்டுட்டு போனதுமே அப்போ அங்கே உனக்கு அவனுக்கு நடுவில் என்ன கனெக்ஷன் இருக்குது, எப்போ பார்த்தாலுமா அவன் ஏன் உனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கான்னு சொன்னதும் அப்போ நான் இந்த கேனை பற்றி கேட்டால் நீ என்ன பண்ணுவேன், பட் அவன் யாருன்னு எனக்கு தெரியாது, பட் எனக்கு அதை பற்றி எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது அப்படின்றத அவள் சொல்கிறா. நான் இப்போ ஒரு டிசிஷன் பண்ணியிருக்கேன், பேசாமல் நம்ம 2 பேர் டைவர்ஸ் வாங்கிக்கலாமா, ஏன்னா அதுதான் கரெக்டான டிசிஷனாக இருக்குன்னு சொன்னதும் என்ன உனக்கு அறிவு எதுவும் கெட்டு போச்சா, ஃபஸ்ட்டு 10 மில்லியன் காசை போய் வேஸ்ட்லேண்டுக்கு கட்டி விட்ட, இப்போ என்கிட்ட டைவர்ஸ் கேட்டு என் குடும்ப மானத்தை வாங்க பார்க்குறியான்னு சொன்னதுமே நீ என்ன வேணாலும் பண்ணிட்டு போ, நான் டிசைட் பண்ணிட்டு இவன் எடுத்து தான் ஆகணும், நான் எப்படியாச்சும் உன்ட்டு டைவர்ஸ் வாங்கிடுவேன்னு அவள் சொல்கிறான். ஸோ அப்போ அங்கே அக்ரிமெண்ட்லாம் கொண்டு மேடம் நீங்கள் எப்படி காசு பே பண்ண போகிறீங்கன்னு சொல்லி கேட்டதுமே அவள் எனக்கு ஒரு 3 நாள் மட்டும் டைம் கொடுங்க, கண்டிப்பாக நான் காசு எல்லாத்தையுமே பே பண்ணிடுவேன் அப்படின்றத அவள் சொல்கிறா. ஸோ அவங்களுமே ஓகே மேடம் சொல்லிட்டு போகிறாங்க. பிறகு அங்கே
நான் வந்துட்டு இப்போ எப்படி போய் வந்துட்டு அவங்ககிட்ட காசு கேட்க முடியும்? ஷென் ஃபேமிலிக்கு வந்து இவ்வளோ பெரிய அமௌண்ட் வந்து பெரிய மேட்டரே கிடையாது. பட் நான் வந்து இந்த மாதிரி ஒரு லேண்டுக்கு அந்த காசெல்லாம் போட்டிருக்கேன்னு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக அவங்க கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே பேசுவாங்க. என்னை வந்துட்டு ரொம்ப மோசமாக வேறு பேசி ட்ரீட் வேறு பண்ணுவாங்க. கண்டிப்பாக நான் இதை வந்துட்டு எப்படியாச்சும் சரி பண்ணி ஆகணும் அப்படின்ற சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறா. ஸோ உடனே அங்கே நம்ம ஹீரோ இருக்கிறத பார்த்துட்டு அவன்கிட்ட போய் எனக்கு ஒரு 1 மில்லியன் மட்டும் காசு கொடுக்க முடியுமா அப்படின்றத சொல்லிட்டு அவள் கேட்குறா. அதை கேட்டுட்டு என்னப்பா நீ வந்துட்டு என்கிட்ட போய் காசு கேட்டுட்ருக்க, காம்படிஷன் வைக்க தெரிஞ்சால் காசு வந்துட்டு உனக்கு பே பண்ண தெரியாதான்னு சொன்னதுமே, இல்லைப்பா என் குடும்ப சூழ்நிலை சரியில்லை, என் ஹஸ்பண்ட்டையுமே நான் காசு கேட்க முடியாது, இப்போ நான் வந்து அவனை டைவர்ஸ் பண்ணணும்னு டிசைட் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு எந்த காசும் உன்னோட ஹெல்ப்பும் தேவை கிடையாது. குடும்ப சூழ்நிலை கொஞ்சம் சரியில்லாத வசம் உன்ட்ட கேட்குறேன், கண்டிப்பாக நான் உனக்கு திரும்ப பே பண்ணிடுவேன்னு அவள் சொல்கிறா. ஸோ அவனுமே ஒத்துக்கிட்டதுமே அப்போ அவங்க ஃப்ரெண்ட் அதை பார்த்துட்டு என்னடா ஈஸியாக கேட்டவன் நான் காசு கொடுக்க ஒத்துக்கிட்டேன்னு சொன்னதும், அதான் அந்த பொண்ணு திரும்ப கொடுத்துட்றேன்னு சொல்கிறாங்களே வேறு என்ன பண்ண முடியும் அப்படின்ற சேட்டு அவன் கேட்குறான். அந்த யானை காமிக்கிறாங்க. அந்த சைடில் போயிட்டு இருந்தா ஒரு கார்டனர் வராரு. பட் அவங்க தெரியாமல் இடிச்சதில் ட்ரெஸ் ஃபுல்லாக மண்ணாயிடுச்சாமா. அவரை பிடிச்சி இடித்து தள்ளி விட்டுட்டு இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கா, கண்ணு தெரியாமல் வரையான்னு சொல்லிட்டு. பிறகு அங்கே நம்ம ஜீட்டை போய் பாருப்பா அந்த ஆள் வந்துட்டு என் மேலே ஃபுல்லாக மண்ணாக்கி விட்டாரு, எனக்கு ரொம்பவே அழுக்காக போயிடுச்சு அப்படின்ற சொன்னதும் ஃபஸ்ட் அந்த பர்சன் யாருன்னு கண்டுபிடிச்சி பனிஷ் பண்ணுங்க நீவே சொல்கிறான். ஸோ அப்போங்க இவங்க ஒரு பர்சன் வந்துட்டு கீழே விழுந்திருக்காரு, அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சோ என்னமோன்னு சொன்னதுமே அங்கே அந்த சைடில் நம்ம ஹீரோயின் போயிட்டு பார்த்தா அங்கே ரொம்ப பயமாயிருது அவளுக்கு. போன ஜென்மத்திலே இப்படியே தான் நடந்துச்சு, பட் நான் வந்துட்டு கண்டிப்பாக இவரை காப்பாற்றணும், அது என்னோட கடமைன்னு சொல்லிட்டு வேகமாக அங்கே போய் சிபிஆர் கொடுக்க ஆரம்பித்ததுமே அப்போங்க நம்ம ஜீ வழிறான். நீ இப்போ எதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டுருக்க, உனக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது, ஏன் இப்படி முட்டாள் மாதிரி பிஹேவ் பண்ணுற அப்படின்ற சொன்னதும் பட் அவள் எதையுமே காது கொடுத்தே வாங்கலை. அங்கே வந்து தொடர்ந்து சிபிஆர் கொடுத்துட்டே இருக்கா. ஸோ அவருக்கு கண்ணு முழிப்பு வந்ததுமே அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே ஹாப்பியாக இருது. ஐயோப்பா இது யார் தெரியுதா, இவர் தான் மாஸ்டர் கு, இவர் வந்து சாதாரண ட்ரெஸ்ஸில் ஏன் வந்தார்னா யார் வந்துட்டு தனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, யார் வந்து ரூடாக பிஹேவ் பண்ணுறாங்கன்னு பார்க்குறதுக்காக தான் சொல்லும்போது அந்த கேனுக்கு ரொம்ப பயமாயிருது. அப்பாங்க நம்ம ஹீரோயின் யார் உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணது நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்ற சட்டி கேட்டதுமே அந்த ப்ளூ கலர் ட்ரெஸ் பொண்ணு தான் சொன்னதுமே அவ்வளோதான் அங்கே கேன் ரொம்ப அரண்டு போயிடுறா. யாருன்னு எனக்கு தெரியாது, ப்ளீஸ் என்னை மன்னிச்சிரு, நான் வந்து இதை பண்ணலைன்னு சொல்லிட்டு அங்கே ஜீட்டை சொன்னதும் அவ்வளோதான் கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சு விடுறான். அதை பார்த்துட்டு அந்த கேனுக்கு பயங்கர ஷாக் ஆகிருது. என்னடா அடிக்கிறானேன்னு சொல்லிட்டு உடனே நீடன் பண்ணிட்டு ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்க, நான் வேணுக்குன்னு இதெல்லாம் பண்ணலை, நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு அவங்க சாரி எல்லாமே கேட்குறா. ஸோ அப்போ அங்கே ஏகப்பட்ட கார்ட்ஸ் எல்லாருமே வந்ததுமே இவன் ரொம்ப பயந்து போயிடுறான். பயந்து போயிட்டு ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி கெஞ்சினதும் நான் வந்துட்டு இப்போ டிசிஷன் ஜியாவை கேட்டுதான் எடுப்பேன்னு அவர் சொல்கிறாரு. நீ மன்னிப்பு கேட்கணுன்னா பேசாமல் நீ வந்து ஜியாட்ட கேளு, ஏன்னா அவர் ரொம்பவே சென்சிபிளான ஒரு பொண்ணு அப்படின்றத அவர் சொல்கிறாரு. அங்கே அதை பார்த்துட்டு அங்கே அவளுக்கு ரொம்பவே அங்கே வந்துட்டு பயமாயிடுச்சுக்கு. அங்கே உடனே அவள் ரொம்பவே அங்கே வந்துட்டு கெஞ்சிட்டு அங்கே நம்ம ஹீரோயினோட காலை பிடிச்சிட்டு ப்ளீஸ்ப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணுப்பா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கேட்குறா. ஸோ அதெல்லாமே கேட்டுட்டு நம்ம ஹீரோயின்மே அங்கே காலை வந்துட்டு உதறி விட்டுறா. நீ இப்போ என்ன பண்ணிட்டுருக்க, என்கிட்ட விலகேறு, அதான் உனக்கு நல்லது அப்படின்றத சொல்கிறா. அப்பாங்க அவன் வந்துட்டு நீ ஏன் இப்படி பண்ணிட்டுருக்க, அந்த பொண்ணு தான் தெரியாமல் பண்ணிட்டான்னு சொல்கிறாளா இல்லையா, உனக்கு என்ன புத்தி இல்லையா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கேட்டதும் நம்ம ஹீரோயின் பார்த்தா அங்கே ரொம்ப கோவமாகி போயிட்டு அவனையும் கண்ணத்தை சேர்ந்து அறையிறா. அப்பாங்க அவர்கிட்ட நீங்கள் வந்துட்டு இவளுக்கு எப்படி பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி கொடுங்க, எனக்கு அவளுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது, அவன் உங்களை தான் இன்சல்ட் பண்ணியிருக்கா, இந்த விஷயத்துலலாம் நான் தலையிட மாட்டேன் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டாங்க. அவள் நீ ஏன் இப்படி பண்ணிட்டுருக்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே அங்கே வந்துட்டு அழுதுச்சேக்கா. அவனை பார்த்தா அவளை எப்படி ஸ்டாப் பண்ணுறதுன்னு அவனுக்குமே தெரியலை. ரொம்பவே அவனுக்குமே அங்கே டென்ஷனாக போயிடுது. பார்த்தா நம்ம ஹானோட கசின் வர்றாங்க. ஹாப்பி ஆகிட்டு நீ என்னப்பா ஜீட்டை வந்து டைவர்ஸ் வாங்கணும்னு சொன்னையாமே, கண்டிப்பாக உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டாங்க. அவள் தேங்க்யூ சொல்லிட்டுருக்கா. கசின் தான் சொன்னதுமே அவள் ஆக்காயிட்டுருக்கு, இவங்க எதுக்குடா நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு. இப்போ எத்தனையோ பொண்ணுங்க ஒன்று சுற்றி வர்றாங்க, பட் நீ எதுக்காகப்பா இவ்வளோ போய் சூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதும் இங்கே என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு எதுவுமே அங்கே வந்துட்டு புரிய மாட்டுது. அவங்க எல்லாருமே ஹாப்பி ஆகிட்டு அப்படியே சிரிச்சு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ பிறகு அவங்க வீட்டில் தாங்க அமைக்கிறாங்க. பார்த்தா அந்த கேனை டாக்டர்லாம் செக் பண்ணிட்டு போனதுமே அங்கே வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. அவங்க கூட சேர்ந்து இருந்த எல்லாருக்கும் வந்து வேலையுமே முடிச்சுக்கிட்டாருன்னு சொன்னதுமே இப்போ பாட்டி நீ யாரை பற்றி பேசிகிட்டு இருக்கான்னு சொன்னதும் வேறு யாரும் கிடையாது மாஸ்டர் கு தான், இவங்க 2 பேரும் சேர்ந்து அங்கே ரொம்பவே அசிங்கம் பண்ணியிருக்காங்க, அவர் ரொம்ப கோவமாயிட்டு இதுக்கப்புறம் எந்த ஒரு கான்ட்ராக்ட் ரிலேஷன்ஷிப் இல்லைன்னு சொல்லிட்டாருன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்க கோவமாயிட்டு அவங்க 2 பேர்த்தையுமே பயங்கரமாக அங்கே திட்டாங்க. உங்களால் வந்துட்டு எனக்கு எவ்வளோ நாசமாக போச்சு, மரியாதையோட இப்போ கிளம்பி நீங்கள் போய் அவங்ககிட்ட சாரி கேட்கணும், இல்லை நான் உங்களை சும்மா விட மாட்டேன் அப்படின்றத சொல்கிறாங்க.
நம்ம ஹீரோயின் பார்த்தா கொஞ்ச நேரத்தில் அங்கே வர்றா. அப்போ அங்கே அவன் ரொம்ப கோவமாகி போயிட்டு எல்லா வேலையும் பண்ணிவிட்டு நீ என்ன தைரியம் தான் நீங்கள் வருவ அப்படின்றத சைட்டு அங்கே கேட்டதுமே நான் என்னப்பா வந்து பண்ணேன் சொல்லு. நான் வந்துட்டு இங்கே வர்றதுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் தான் கொண்டு வந்திருக்கேன். இதை நீ ஓப்பன் பண்ணி பாரு அப்படின்றத அவள் சொல்கிறா. ஸோ அவங்க ஓப்பன் பண்ணி பார்த்தா அதை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக்காகி போயிடுது. என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்ற சைட்டு கேட்குறான். ஆமாப்பா நான் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணி ஏன் இவ்வளோ காசு போட்டேன்னு சொல்லிட்டு நீ பேசினேன். பட் அதில் பார்த்தியா எனக்கு எவ்வளோ தூரத்துக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்குன்னு. ஆனால் வந்துட்டு உனக்கு அப்படி இல்லை அப்படின்ற சொல்கிறா. இப்போ பாரு இதுக்கப்புறம் வந்துட்டு இந்த நியூஸ் இன்னுமே எங்கேயுமே ரிலீஸ் ஆகலை. மார்னிங் ஃபுல்லாமே இது நியூஸ் பரவிடும். ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. நான் வந்துட்டு இதுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பியான லைஃப்பை வாழ போகிறேன். ரெண்டாவது உன் கூட சேர்ந்து இதுக்கப்புறம் கண்டிப்பாக இருக்க போகிறது கிடையாது. உன் கூட சேர்ந்து நான் டைவர்ஸ் தான் பண்ண போகிறேன் அப்படின்றத அவள் சொல்கிறான். கேட்டாங்க அவனுக்கு பயங்கர டென்ஷன் ஆகிட்டுருக்கு. அந்த பாட்டிக்கு அதெல்லாமே கேட்டுட்டு இன்னுமே ஆத்திரம் அதிகமாகிட்டுருக்கு. எல்லாமே கையை விட்டு போயிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு ஸோ பிறகு அங்கே திரும்ப அந்த பொண்ணு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. நீங்கள் வாங்கின லேண்ட் வந்துட்டு ரொம்ப ஒரு ஸ்டாண்டர்ட் லேண்ட், அதனால் உங்களுக்கு எந்த ஒரு ப்ராஃபிட்டுமே கிடைக்காது அப்படின்றத சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு அவனுக்கு பயங்கர ஷாக்காகி போயிடுது. அப்போ அங்கே பாட்டி எல்லாத்தையுமே கெடுத்து நாசம் பண்ணிட்டியாடா, இதுக்கப்புறம் என்ன இருக்குது சொல்லு லைஃப்பில், நீலாம் திருந்தவே மாட்டியாடான்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டாங்க. இப்போ நீ என்ன பண்ணுறேன்னா ஜியாட்ட மன்னிப்பு கேட்டு மரியாதையை நீ அவளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துரு, இல்லைனா கண்டிப்பாக உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு திட்டாங்க. ஸோ இங்கே நம்ம ஹீரோவும் அவங்க ஃப்ரெண்டு அங்கே கசின் எல்லாருமே மீட் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்கள் பிரச்சனையை நான் கூடிய சீக்கிரம் சார்ட் அவுட் பண்ணிடுவேன்னு சொன்னதும் ஹீரோயின்மே உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப கூலாக ஹேண்டில் பண்ணுறா. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ என் கூட சேர்ந்து பேசி இருந்து பழகி நீ எல்லா விஷயங்களுமே கூலாக ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிட்டேலப்பா அப்படின்ற சொன்னதுமே அப்போ இங்கே ஹீரோயின் உங்கள் கூட இருந்ததுனால இல்லை, நான் வாழ்க்கையில் பட்ட அடியினால் கூடிய சீக்கிரம் இன்னுமே நான் எல்லாத்தையுமே கூலாக ஹேண்டில் பண்ண பழகிக்குவேன்னு சொன்னதும் கண்டிப்பாக உன்னோட டிப்ரெஷன் எல்லாமே குறைஞ்சி நீ நார்மலான பிறகு நான் உன்கிட்ட சில விஷயங்கள் பேசணும்னு அவன் சொல்கிறான். ஸோ அதை பார்த்துட்டு ஹீரோயினுக்குமே ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது. அவனவே பார்த்துச்சேக்கா நைட் போல் அவர் ரூமில் இருந்தால் இவன் பாட்டு மேலே அங்கே ஏறி வந்ததுமே அதை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு ஷாக் ஆகிருது. நீ என்னஹா நீங்கள் பண்ணிட்டுருக்க அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறா. ரெண்டாவது எப்படி வந்த, இது செகண்ட் ஃப்ளோர் ஆச்சேன்னு சொல்லிட்டு பார்த்தா ஜன்னல் வழியாக ஏறி குதிச்சு வந்திருக்கான். அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப ஷாக்காகி போயிட்டு நீ என்ன பண்ணிட்டுருக்க, கீழே விழுந்தேன்னு வச்சுக்கோ ஒரு எலும்பு இருந்திருக்காது அப்படின்றத சொன்னதும் அங்கே அப்படின்னா என் மேலே உனக்கு அக்கறை இருக்கான்னு சொல்லிட்டு இவன் பக்கத்தில் அப்படியே க்ளோஸாக வந்ததுமே இவளுக்கு ரொம்ப நர்வஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ அப்போ அங்கே வெளியே பார்த்தா நம்ம ஜீமே நீ என்ன பண்ணிட்டுருக்க கதை ஓப்பன் பண்ணுன்னு சொன்னதும் இவன் என்னடா என்னத்தில் பண்ணிட்டுருக்கான்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. பிறகு அங்கே பார்ட்டிக்கு போகிறதுக்காக அவள் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு இருந்தா. இவன் அங்கே வர்றான். உனக்கு என்ன கண்ணுது இல்லையா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்றத சொல்லும்போது சரிப்பா நான் இப்போ உன்னை தான் பார்ட்டிக்கு கூட்டிகிட்டு போக வந்திருக்கேன், என் கூட கிளம்பி வான்னு சொன்னதுமே என் கேன் என்னாச்சு, ஏன் அவளை கூட்டிகிட்டு போவேன் தானேன்னு சொன்னதும் இல்லை அவளுக்கு உட முடியல பாட்டி உன்னை தான் கூட்டிகிட்டு போக சொன்னாங்கன்னு சொன்னதுமே பட் ஹீரோயின் நீ வெளியே போன்னு சொல்கிறா. பிறகு அங்கே நம்ம ஹீரோ அவளுக்கு ட்ரெஸ் எல்லாம் மாட்டி விட ஹெல்ப் பண்ணிவிட்டு உனக்காக இந்த நெக்லஸ் தான் கொடுக்க வந்தேன்னு சொன்னதும் இந்த நெக்லஸை கொடுக்கறதுக்காக செகண்ட் மாடி நீ ஏறி வந்தையா, உனக்கு ஏதாச்சும் ஆகி போயிருந்தா என்ன பண்ணுறது அப்படின்றத சைட்டாக அவள் கேட்குறா. பட் இந்த நெக்லஸ் உனக்கு போட்டு விட்டா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல, அதுக்காக தான் வந்தேன்னு சொன்னதும் அவளுக்கு இன்னுமே நல்லா இம்ப்ரெசிவ் ஆகிட்டுருக்கு. சோப்பா அவங்க இறங்கி வந்ததுமே அவங்க ஃப்ரெண்டுகிட்ட காலில் அடிபட்டுருச்சுப்பா அப்படின்ற சொன்னதுமே அது இருக்கட்டும்டா, நீ இப்போ மேலே ஏறி தைரியமாக போயிட்டு வர்றையே, அவங்க ஹஸ்பண்டுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அவர் உன்னை எப்படி சும்மா விடுவார், கோவப்பட மாட்டாரா அப்படின்ற சொன்னதும் அதை பார்க்கட்டும் தானே பண்ணிகிட்ருக்கேன். பட் கரெக்டாக அவன் அவளை மீட் பண்ணுற டயத்தில் வந்துட்டான். பட் என்ன பண்ணுறது, அவள் எப்படியோ மேனேஜ் பண்ணிட்டா. நான் அவளுக்கு நெக்லஸ்லாம் கொடுத்தது இப்போ போய் பார்த்தது ரொம்ப ஹாப்பி தான். பட் இவன் அவள் லைஃப்பை விட்டு போயிட்டான், நான் அவளை மேரேஜ் பண்ணிக்குவேன்னு சொல்லிட்டு அங்கே 2 பேரும் சேர்ந்து கிளம்பி போயிட்டுருக்காங்க. பிறகு இந்த பார்ட்டியில் இந்த கேனோட சேர்ந்து அவன் வந்திருக்கான். அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தா ஹீரோயின் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அங்கே உள்ளே வந்திருக்கா. அதை பார்த்துட்டு அவன் என்ன நீ தான் இந்த பார்ட்டிக்கு வரமாட்டேன்னு சொன்னால் அப்புறம் எதுக்காக இங்கே வந்த, இங்கே வரவங்களுக்கு ஃபாரின் லாங்குவேஜாச்சும் தெரியணும், உனக்கு என்ன தெரியும், எந்த கிளைண்ட்டை பிடிச்சி நீ பேச போகிறேன்னு சொல்கிறப்ப அவள் உன்கிட்ட தான் இதை சொல்லணும்னு அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு இக்னோர் பண்ணிவிட்டு அங்கே ஒரு பர்சனை போய் மீட் பண்ணிவிட்டு அங்கே ஃப்ரெஞ்சு லாங்குவேஜில் பேசினதும் இவளுக்கு எப்படி இந்த லாங்குவேஜ் தெரிஞ்சிச்சேன்னு சொல்லிட்டு கேனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. அப்போ அங்கே ஹீரோட ஃப்ரெண்டு அவள் படித்த யூனிவர்சிட்டி ரொம்ப பெரிய யூனிவர்சிட்டி. ஸோ அப்போ அங்கே ஜஸ்ட் ஒரு 4 லாங்குவேஜாச்சும் இருக்கும் இல்லையா, கண்டிப்பாக அவளுக்கு எப்படி தெரியாமல் இருக்குன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு இவனுக்கு ஷாக் ஆகி போயிட்டு இதை பற்றி எனக்கு எதுவுமே தெரியல எப்போ வரைக்கும்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கிறான். ஸோ பிறகு அங்கே டான்ஸிங் பார்ட்னரை சூஸ் பண்ண சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின்மே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு போன ஜென்மத்தில் இந்த ஜியை தான் சூஸ் பண்ணியிருக்கா. டான்ஸ் ஆடும் போதே அங்கே காலில் ப்ராப்ளம்
ப்ராப்ளம் ஆகிட்டு அங்கே ஸ்டாப் பண்ணதுமே அங்கே வந்துட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணியிருக்கான். உனக்கெல்லாம் டான்ஸ் கூட ஆட தெரியலன்னா எதுக்காக இங்கே வந்து அது இதுன்னு சொல்லிட்டு பேசியிருக்கான். பட் நம்ம ஹீரோயினை பார்த்தா ரொம்ப அங்கே ஹாப்பி ஆகிட்டு இந்த டைம் கண்டிப்பாக. ஆனால் இந்த டைம் அப்படி நடக்காதுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. பட் இப்போ டான்ஸ் ஆட வரேன்னு அவன் சொல்லும் போது அந்த ஜி உன்னோட பார்ட்னராக நான் மட்டும் இருக்க மாட்டேன்னு சொன்னதும் உன்னை யார் ஃபஸ்ட்டு என்னோட பார்ட்னராக வர சொன்னதுன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கூலாக அங்கே நிற்கும் போது நம்ம ஹீரோவை பார்த்தா நீ என் கூட சேர்ந்து டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவியான்னு சொன்னதும் இல்லைன்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து சூப்பராக அங்கே டான்ஸ் ஆடுறாங்க. அதை பிரச்சனாகி போயிட்டு நீ என்ன பண்ணிட்டு இருக்க, நான் தான் உன்னோட ஹஸ்பண்ட், நீ என்ன தான் சூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப மோசமாக பேசினதுமே நம்ம ஹீரோக்கு கோவம் ஆகிட்டு கையை அங்கே வந்துட்டு பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அவளுக்கு யார் கூட பிடிக்குதோ அவங்க கூட தான் சேர்ந்து டான்ஸ் ஆடுவா, அதை கேட்குறதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு கேட்குறான். பார்ப்பாங்க நம்ம ஹீரோவோட கசின்மே ரொம்ப சூப்பராக ரெடியாகி வந்திருக்காங்க. நீ என்னப்பா இங்கே பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்த்து கேட்டதுமே அவர் ரொம்ப நர்வஸ் ஆகிடுறான். என்னோட எப்படி பேசுகிறாங்களேன்னு. பட் அவங்க சிரிச்சுட்டு இந்த பார்ட்டியே உனக்காக தானே, நான் தானே உன்னை இன்வைட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹாப்பி ஆகிட்டாங்க, ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்போ அங்கே கியான் எங்களையுமே நீங்கள் தானே கூப்பிட்ருக்கீங்க, அப்புறம் நீங்கள் எங்கிட்ட கண்டுக்காமல் இருக்கீங்க பேசாமன்னு சொன்னதும் ஃபஸ்ட்டு நீங்கள் 2 பேரும் யார், உங்களை நான் இந்த பார்ட்டிக்கே இன்வைட் பண்ணலை, நான் இன்வைட் பண்ணது என்னமோ ஜியாவை மட்டும்தான், இவங்களை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுங்க அப்படின்ட்டு சொன்னதும் அப்போ அங்கே ஹீரோயின் பார்த்தா ரொம்ப அங்கே கோவமாயிட்டு நீங்கள் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த கேனோட பர்ஸை பிடிங்கி அங்கே உள்ளே வந்துட்டு ஏகப்பட்ட கார்ட்ஸ் எடுக்கிறா. பார்த்தீங்களா, இது எல்லாமே என்னோட ஹஸ்பண்டோட கார்ட்ஸ், என்னோட கார்ட்ஸ், இதை வந்துட்டு இவ வெக்கமே இல்லாமல் வச்சுட்டு இவ என்னமோ பணக்காரி மாதிரி சுற்றிட்டு இருக்கான்னு சொன்னதும் எல்லாருமே என்னப்பா இந்த பொண்ணு இவ்வளோ கேவலமாக இருக்காங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள நடுவில் வந்து பிரச்சனை பண்ணுறாங்களான்னு சொன்னதும் அவ்வளோதான். அங்கே வந்துட்டு அவளுக்கு அசிங்கமாக போயிட்டு வேமாங்க வந்து வெளியே ஓடிட்டு இருக்கா. இந்த ஜீமே பின்னாடியே போகிறான். பட் அந்த கேனுக்கு அங்கே வெளியே கார் ஆக்சிடென்ட் ஆகிடுது. அதை பார்த்துட்டு இவன் பயந்து போயிட்டு வேமா ஹீரோயின்ட்ட வந்து நீ இப்போ என் கூட சேர்ந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஆகணும், நீ தான் அவளை இங்கேருந்து துரத்தி விட்டா, அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, அதுக்கு காரணம் நீ தான் சொன்னதும் நான் என்ன பண்ணேன், நான் இங்கே தானே இருந்தேன், அவள் போய் காரில் விழுந்தா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோவுமே இப்போ அவள் வந்துட்டு ஒரு பொண்ணு, அவள் ரொம்ப நேரமாக இங்கே தான் இருந்துச்சேக்கா, அவள் காரில் போய் விழுந்தா அவள் தான் ஆக்சிடென்ட் பாலை வச்சு பண்ணாளா, நீ என்ன வந்து முட்டாள் மாதிரி பேசிகிட்டு இருக்க, தேவையில்லாமல் வெட்டி பேச்சு பேசாதன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே அப்போ அங்கே சார் அப்படி அவங்களுக்கு ரொம்ப உடம்பு முடியல, ஹாஸ்பிட்டல் நீங்கள் கூட்டிகிட்டு போகணும்னு சொன்னதும் இவன் விழுந்துடுச்சு வேமா ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறான். ஸோ அப்போ அங்கே டாக்டர் வந்து சொல்கிறாங்க அந்த பொண்ணுக்கு வந்துட்டு சின்ன காயம்தான், பட் இருந்தாலும் அந்த தழும்பு வந்துட்டு இருக்குன்னு தான் நினைக்கிறோன்னு சொல்லிடுறாங்க. ஸோ அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் வந்ததுமே இதுக்கெல்லாம் காரணமே நீ தான், நீ எதுக்காக இங்கே வந்தேன்னு சொல்லிட்டு கோவமானதும் என்னமோ ஆளை வச்சு நான் வந்து காரை வச்சு ஆக்சிடென்ட் பண்ண மாதிரி பேசிகிட்டு இருக்கேன், இவ்வளோ கொலை பண்ணி எனக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்ற செட் அவள் கேட்குறா. ஸோ இவ்வளோ பார்த்தா கோவம் ஆகிட்டு திங்ஸ் எல்லாத்தையுமே தூக்கி போட்டாங்க உடைக்க ட்ரை பண்ணிகிட்டே இருக்கா. அப்பாங்க ஹீரோயின் ரொம்ப கூல் அங்கே வந்துட்டு உள்ளே போனதுமே அதை பார்த்துட்டு அங்கே அவன் நான் இருக்கேன் உனக்காக தான் சொல்லிட்டு சமாதானப்படுத்தினதோ இவளால் தான் எனக்கு ஆக்சிடென்ட்டே ஆச்சு, இப்போ எதுக்காக இவன் இங்கே வந்திருக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமானதுமே அப்போ அங்கே ஹீரோயின் நீ எவ்வளோ நாள் வந்துட்டு ஜி ஃபேமிலியில் இருக்க முடியுமா இருந்துக்கோ, அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு உன்னால் கண்டிப்பாக அந்த வீட்டுக்குள்ளே இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போகிறா. பிறகு எங்கே கேட்குறாங்க நீ எதுக்காக இப்போ இங்கே வந்து தனியாக இருந்துட்டுருக்கா, உங்கள் ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்காமான்னு சொன்னதும் நான் இருக்க வேண்டிய இடத்துல தான் வேற ஒருத்தி இருந்துட்டுருக்காள, எப்படி என்னால் போய் அந்த வீட்டில் இருக்க முடியும், அதனால தான் அப்படின்ற சொன்னதும் எப்பயுமே வந்துட்டு அந்த வீட்டில் எனக்கு அவள் ரெஸ்பெக்டே கொடுக்கறது இல்லை, எப்பயுமே அந்த மெங்க வீட்டில் கூட்டிகிட்டு வந்துட்டு அவளுக்கு தான் வந்து டிஃபன் பண்ணிகிட்டே பேசிகிட்டு இருப்பான், பட் இப்போ போனோன்னா இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு அவள் என்ன இன்சல்ட் பண்ணி அந்த மெங்க டிஃபன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணால் கோவம் அளவில்லாமல் போகும். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு பெரிய வந்து இஷ்யூ ஆகும்ல அப்படின்ற சொன்னதும் அப்புறம் ஏன் நம்ம லேட் பண்ணணும், இப்போவே அதை என்ஜாய் பண்ணி பார்க்க வேணாமா, வா போகலான்னு சொல்லிட்டு அங்கே மெங் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ பிறகு வீட்டில் இவ்வளோ தான் காமிக்கிறாங்க. ரொம்ப அப்படியே வந்து திமிரா உட்காந்துட்டு இந்த வீடு எப்போ எனக்கு தான் சொந்தம், ஏன் என்னால் வந்துட்டு இந்த வீட்டில் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு மெய்டை கூப்பிட்டு நான் வருவேன்னு தெரியுமா இல்லையா, சாப்பாடு கூட பண்ணாமல் என்ன பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப திமிரா பேசிகிட்ருக்கா. அதுக்கப்புறம் அவங்க மேலே ரிமோட்டை தூக்கி எரிஞ்சா அங்கே கதை ஓப்பன் பண்ணால் நம்ம பாட்டி வந்துடுறாங்க. அவங்க மேலே வந்துட்டு பற்றுதா அவங்களுக்கு ரொம்ப கோவமாயிட்டு நீ என்ன இந்த வீட்டில் பண்ணிகிட்ருக்க, உனக்கு இந்த வீட்டில் என்ன வேலை இருக்குன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே அங்கே உடனே நீடன் பண்ணிவிட்டு பாட்டி எனக்கு இப்போ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, நான் எங்கே பாட்டி போவேன்னு சொல்லிட்டு அவங்க ட்ராமா பண்ணுறா, நீ எங்கேயாச்சும் போய் தொலை எங்கே இருக்கக்கூடாதுன்னு சொன்னதும் அப்போ அங்கே அந்த ஜீமே வந்துட்டு பாட்டி நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, அவள் எப்படி இங்கே வந்துட்டு போவா அப்படின்ற சொல்லிட்டு எங்கே கேட்குறான். அவள் பாவம்னு சொன்னதும் என்னது அவள் பாவமா, அவள் வந்துட்டு எப்படிப்பட்ட ஆளுன்றது உனக்கு
உனக்கு தெரிய வேணாமா, இங்கே பாரு அப்படின்றத செட்டு காமிக்கிறாங்க. பார்த்தா அவங்க பப்பில் போயிட்டு ஏகப்பட்ட பசங்களோட சேர்ந்து அப்படியே சுற்றிட்டு இருந்திருக்கா. அதெல்லாமே பார்த்துட்டு அவன் ரொம்ப ஷாக்காகி போயிட்டு, என்ன பாட்டி சொல்லிட்டு இருக்கீங்க, நீ வந்துட்டு நான் உனக்கு கொடுத்த காசு எல்லாத்தையுமே இப்படி தான் வந்துட்டு பண்ணிட்டுருக்கேன்னு சொன்னதுமே, ஐயோ நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, நான் வந்துட்டு உங்களுக்காக கிளைண்ட்டு தான் மீட் பண்ணுறதுக்காக போனேன், பட் அங்கே இப்படிலாம் நடக்கும்னு எதிர்பார்க்கல, வேணுக்குனே யாரோ ஃபோட்டோ எல்லாமே இப்படி எடுத்து லீக் பண்ணி விட்ருக்காங்க, எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு அவள் சொல்கிறா. ஸோ அப்போங்க அந்த பாட்டி, என்ன நடந்தாலும் சரி இவன் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது, இவ இருந்தானா கண்டிப்பாக நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டான்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே அங்கே வந்துட்டு கோவமாயிட்ருக்காங்க. பிறகு இங்கே நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. பார்த்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து அங்கே ரொம்ப ஹாப்பியாங்க ட்ரிங்க் பண்ணிவிட்டு அங்கே வந்து ப்ளே பண்ணிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக அப்போ அங்கே ஜீ தான் கால் பண்ணுறான். அப்போ ஹீரோயின், என்ன நீ இப்போ எதுக்கு நீ எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன்னு சொன்னதும், எவ்வளோ நேரமாக போச்சு நீ வீட்டுக்கு வராமல் என்ன பண்ணிகிட்ருக்க, வீட்டுக்கு வந்து சேரு அப்படின்ற சொல்கிறப்ப அங்கே பின்னாடி வந்து மேல்ஸோட சவுண்ட் எல்லாமே கேட்டதுமே, நீ யார் கூட சேர்ந்து சுற்றிட்டு இருக்கேன்னு சொன்னதும், இதை உன்ட்ட சொல்லணும் என்ன அவசியம் இருக்குன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணி விட்றா. அப்போ அங்கே இவன் டென்ஷனோடு இருக்கும்போது ஜீக்கு வந்துட்டு இவ தண்ணியில் ட்ரக்கை கலந்து கொடுக்குறா. அதை குடித்ததுமே இவனுக்கு தலையெல்லாமே சுற்றிட்டு இருக்கு. ஸோ அப்போங்க உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணவா, கூட்டிகிட்டு போகவா உள்ளன்னு சொல்லிட்டு கேட்கும்போது பார்த்தா நம்ம ஹீரோயின் மாதிரி அவனுக்கு ஃபேஸ் தெரியுது. ஸோ அவ கூட சேர்ந்து அவங்க ரொமான்ஸ் பண்ணுறதுக்கு அங்கே ஸ்டார்ட் பண்ணி போகிறான். ஸோ கொஞ்ச நேரத்தில் பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு அவங்க ஃபோட்டோஸ் வீடியோ எல்லாமே அனுப்பிவிட்டு அங்கே மெசேஜுமே அனுப்பிவிட்ருக்கா. நான் வந்துட்டு அனுப்பிவிட்ருக்கேன், இந்த ஃபோட்டோஸ் வீடியோவை பாரு, கண்டிப்பாக வந்துட்டு நீ ரொம்பவே என்ஜாய் பண்ணுவ அப்படின்றத அவள் சொல்கிறா. ஸோ இவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கிறத பார்த்ததுமே அங்கே ரொம்பவே ஹீரோயினுக்கு ஹாப்பி ஆகிடுச்சுக்கு. டைவர்ஸ்க்கு ஏதாச்சும் எவிடன்ஸ் வேணும் இல்லையா, அதனால தான். பிறகு இங்கே வீட்டில் காமிக்கிறாங்க. நெக்ஸ்ட் மார்னிங் எந்திரிச்சதுமே அவன் ரொம்ப பயந்து போயிடுறான். அந்த நிலமையில் இருக்க பார்த்துட்டு அந்த கியான் அங்கே உடனே நான் வந்து உங்களை எவ்வளோ ஸ்டாப் பண்ணேன்ப்பா, பட் உங்களுக்கு ஜியா மாதிரி நான் தெரிஞ்சேன் போல், நீங்கள் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணிட்டீங்க, பட் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, இதை பற்றி நான் வெளியே எதுவுமே சொல்ல மாட்டேன் அப்படின்றத சொன்னதும் அவன் தயவு செஞ்சு இதை சொல்லிடாத, என் பொண்டாட்டிக்கு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா அவன் என்னை டைவர்ஸ் கொடுத்துட்டு போயிடுவா, கண்டிப்பாக அதனால என்னாலலாம் அஃபோர்ட் பண்ணவே முடியாது அப்படின்றத சொல்கிறான். அப்போங்க நம்ம ஹீரோயினை பார்த்தா ஹீரோவோட சேர்ந்து அங்கே உள்ளே ரொம்ப சூப்பராக என்ட்ரி ஆகுறா. அப்போ அங்கே என்னப்பா நீ வந்துட்டு கவலைப்படுறியா எனக்கு தெரியக்கூடாதுன்னு, அதான் உன் ஆள் எனக்கு எல்லாமே அனுப்பிவிட்டாள் இங்கே பாருன்னு சொல்லிட்டு அந்த ரெக்கார்டிங் எல்லாமே காமிக்கிறா. அதை பார்த்ததுமே பயங்கரமான கோவமாயிட்டு, நீ எனக்கு பின்னாடி இப்படிலாம் வேலை பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கோவப்படுறான். சரி ஓகே, இதுக்கப்புறம் உங்க கூட சேர்ந்து இருக்க முடியாது, நீ டைவர்ஸ் அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணி கொடுன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டாங்க. அவன் ரொம்ப ரொம்ப பயந்து போயிட்டு, ப்ளீஸ் நீ அப்படிலாம் பண்ணாத அப்படின்றத சொன்னதுமே, சரி விடு, நான் வந்துட்டு உன்னை ஃபோர்ஸ்லாம் பண்ண விரும்பலை, நீ அதுக்கப்புறம் எனக்கு மெதுவாக சைன் பண்ணி கொடு அப்படின்றத சொன்னதும், பட் நம்ம ஹீரோவை பார்த்தா எனக்கு வந்து டெம்பர் ரொம்பவே அதிகம், என்னால் ரொம்ப கோவத்தை அடக்க முடியாது, நீ இப்போ வந்துட்டு 10 எண்ணங்களையும் சைன் பண்ணி கொடுத்துருன்னு சொன்னதும் அவன் பயந்து போயிட்டு வேற வழி இல்லாமல் அங்கே வந்துட்டு சைன் பண்ணி கொடுக்குறான். சார் நைட்டு வந்துட்டு நீங்கள் குடித்த தண்ணியில் இவ தான் வந்துட்டு ட்ரக்கை கலந்துருக்கா, அதுக்கான சாம்பிள் இதான்னு சொன்னதுமே அதை பார்த்துட்டு அவன் பயங்கரமான கோவமாயிட்டு, ஓ நீ இப்படிலாம் வேற எனக்கு பின்னாடி வேலை பண்ணிட்டு இருக்கியா, கண்டிப்பாக உனக்கான பனிஷ்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாயிட்டு அவங்க கோவப்பட்டு இவளை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுங்க, இவளுக்கு இப்போ வரைக்குமே கேஷ் எல்லாம் கொடுத்தது எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணுங்க, இவன் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிடுறான். பிறகு இந்த ஜியா குரூப்போடையும் நம்ம குரூப்போடையும் இருக்க எல்லாத்தையுமே வந்துட்டு இதோட கேன்சல் பண்ணணும்னு சொல்கிறான். ஏன்னா எல்லாமே வந்து முடிஞ்சு போச்சு இல்லையா டைவர்ஸ் ஆகி, அதனால தான் அவங்க ஒய்ஃபையும் காமிக்கிறாங்க. அது எப்படி வந்துட்டு இந்த மாதிரி டைவர்ஸ் வந்து பண்ணலாம், நம்ம கூட சேர்ந்து கொலாபரேஷன் போயிட்டுருக்குன்னு தெரியுமா இல்லையா, இதனால் நம்ம கம்பெனிக்கு எவ்வளோ தூரத்துக்கு எஃபெக்ட் ஆகும், கண்டிப்பாக வந்துட்டு இவ்வளோ சும்மா மட்டும் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு பக்கம் கோவமாயிட்டுருக்கு. கூட்டிகிட்டு வர்றான். ஹீரோயினுக்கு அதை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு, கண்டிப்பாக இதில் வந்து நான் ஜாயின் பண்ணிக்கலாம்ல அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டுருக்கா. அங்கே 2 பேர் பக்கத்தில் க்ளோஸாக இருந்தால் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு வந்துடுறான். மாட்டேன் நான் சொல்லியிருந்தீங்கன்னா அப்படின்ற சரி டைம் பாட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறான். அவங்க ஆன்ட்டிகிட்டேருந்து கால் வந்துடுது, இப்படி பர்த்டே பார்ட்டி வச்சுருக்காங்க நீ வரணும்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே ஹீரோ கேட்குறான், என்னப்பா நீ போக போகிறியாங்கன்னு சொன்னதுமே, ரொம்ப நாள் கழிச்சு இன்வைட் பண்ணியிருக்காங்க, இவங்க சும்மா காரியம் இல்லாமல் பண்ண மாட்டாங்க, என்னென்னு போய் பார்க்கலாம் அப்படின்றத அவ சொல்கிறா. பிறகு இங்கே ஜீட்டர் சார் நம்ம கம்பெனி ஆல்ரெடி வந்து ஏகப்பட்ட டவுனில் போயிட்டு இருந்துச்சு, இப்போ டைவர்ஸ் ஆன பிறகு பெரிய ப்ராப்ளம் ஆகிட்டுருக்கு, இது எல்லாத்தையும் நீங்கள் கவனிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே பாட்டிக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப அங்கே டென்ஷன் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்படி லூ ஃபேமிலியோட தரப்புலேருந்து உங்களுக்கு பர்த்டே பார்ட்டிக்கு இன்விடேஷன் வந்திருக்கு, 2வது அங்கே ஜியா வேறு வர போகிறாங்கன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு இவனுமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு கண்டிப்பாக நான் போகிறேன்னு சொல்கிறான். அவங்க போய் வந்து மீட் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு
அப்போங்க அங்கே இருக்க எல்லாருமே ஜியா மேடம் வந்துட்டு இப்படி தப்பான டிசிஷன் பண்ணியிருக்கக்கூடாது டைவர்ஸ் பண்ணுறத. ஏன்னா வந்துட்டு அவங்க ரொம்ப எங்கான ஏஜ்காரவங்க, இதனால் நம்ம கம்பெனிக்கு எவ்வளோ பெரிய நட்டம் வந்திருக்கு பார்த்தீங்களான்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. ஸோ அவங்க அங்கிளோட வீட்டுக்கு அவங்க போனதுமே பட்லர் ஹாப்பியாகிட்டு வெல்கம் பண்ணுறாரு. நீ ஏமா இப்படி வந்து அவனை போய் டைவர்ஸ் பண்ணேன்னு சொன்னதுமே அவன் சரியில்லைன்னு சொன்னதுமே சரி ஓகே நீ மீட் பண்ணுறதுக்காக போமான்னு சொன்னதும் உள்ளே போய் பார்த்தா ஆல்ரெடி அவன் அங்கே வந்திருக்கான். அதை பார்த்துட்டு இவ கோவம் ஆயிட்டு நீ எதுக்காக இங்கே வந்திருக்கான்னு சொன்னதும் என்னையுமே தான் இப்போ பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணாங்க, அதனால தான் நான் வந்திருக்கேன் அப்படின்றத சிட்டங்க சொன்னதும் அங்கே வந்துட்டு அவங்க ஆன்ட்டி சொல்கிறாங்க அவன் ஏதோ வந்துட்டு தெரியாமல் மிஸ்டேக் பண்ணிட்டானா, நீ அதுக்காக இப்படிலாம் கோவப்பட்டு அங்கே டைவர்ஸ்லாம் பண்ணலாமாம்மா சொல்லு அப்படின்றத சிட்டங்க கேட்குறாங்க. ஸோ அதை கேட்டுட்டாங்க நம்ம ஹீரோயின். அங்கே வந்துட்டு இதை பற்றி அங்கே பேசுறதுக்கே அவள் விருப்பம் இல்லை. அப்போ அங்கே உடனே பார்த்தா அவங்க அவசரப்பட்டு நீ இந்த மாதிரி டிசிஷன் பண்ணேன்னா நம்ம கம்பெனி ரெண்டுமே கொலாபரேஷன் பண்ணிட்டு இருக்கு இல்லையா, ஸோ அதாச்சும் கண்டினியூ ஆகட்டுமே அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அவளுக்கு புரிஞ்சுக்குது அவங்களோட காரியத்தை சாதிக்கணுன்றதுக்காக தான் அவங்க இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ சேர்ந்து அங்கே ட்ரிங்க் பண்ணால் அந்த ட்ரிங்க்கில் வந்து ட்ரக்கை கலந்து விட்டுருக்காங்க. அப்போ அங்கே அவளுக்கு குடிச்சதுமே போதை ஏறினதும் அவளுக்கு புரிஞ்சுக்குது ஏதோ பண்ணிட்டுருக்குன்னு சொல்லிட்டு வந்துட்டு இப்போ உள்ளே போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து போயிட்டுருக்கா. ரொம்பவே வந்துட்டு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது, கண்டிப்பாக ட்ரக்கு தான் கொடுத்துருக்காங்களான்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே அவனையுமே அங்கே உள்ள ரூம்குள்ளே அனுப்புனதுமே அப்போ அங்கே அவனுக்கு எதுவும் புரிய மாட்டுது. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட என்னாச்சும் உனக்குன்னு சொல்லிட்டு கேட்டதும் என்ன நல்ல மாதிரி நடிச்சிட்டு இருக்க, நீ தானே எனக்கு ட்ரக்கு கொடுக்க ஏற்பாடு பண்ணியிருக்க அப்படின்ற சொன்னதும் என்ன பைத்தியம் ஆயிட்டுருக்கியா, நான் எதுக்காக உனக்கு போய் ட்ரக்கு கொடுக்க போகிறேன்னு அவன் சொல்கிறான். எனக்கு உன்னை பற்றி நல்லா தெரியுன்றான்னு சொல்லிட்டு இவ ஒரு பக்கம் கோவம் படுறா. அங்கே கதவுலாமே போய் அங்கே வந்துட்டு திறக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கா, பட் அங்கே திறக்க மாட்டேங்குது. பிறகு இங்கே நம்ம ஹீரோவை பார்த்தா ஹீரோயினுக்கு தொடர்ந்து கால் பண்ணிகிட்டே இருக்கான், பட் அங்கே வந்து ஃபோனவே எடுக்க மாட்டா. ஸோ லொக்கேஷனை ட்ராக் பண்ணி இவன் அங்கே வீட்டுக்கு வந்துட்டுருக்கான். இப்போ அங்கே நான் வந்து எதுவுமே பண்ணலை, நீ இப்போ எதுக்காக என் மேலே பழிய போகிறேன்னு சொன்னதுமே நீ தான் பண்ணியிருப்படான்னு சொல்லிட்டு பேசினதும் அப்படி நான் ஓகே தான், நீ இப்போ ட்ரக்காய் தானே இருக்கா, அப்போ நான் அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம்னு சொன்னது சொல்லிட்டு அவள் பக்கத்தில் அவன் க்ளோஸ் ஆகிற ட்ரை பண்ணுறான். இங்கே ஹீரோ வந்துட்டு அவங்க அங்கிள் ஆண்டிகிட்ட ஆனால் எனக்கு நல்லா தெரியும் மரியாதை எங்கே இருக்கான்னு சொல்லுங்கள் இல்லைன்னா சும்மா விட மாட்டேன்னு சொல்கிறான். கரெக்டாக பார்த்தா அங்கே திறந்து வந்து அவனை தள்ளி விட்டுட்டு ஹீரோயினை காப்பாற்றிட்டு நீ வந்து என்ன தைரியம் தான் அவன் மேலே கையை வைப்போம், உன் கையை வெட்டிட வேண்டான்னு சொன்னதும் எங்கே ரெண்டு பேத்துக்கு நடுவில் வர்றதுக்கு நீ யாருன்னு சொல்லிட்டு கோவப்படும் போது வெக்கமாலையாடா உனக்கெல்லாம் வந்துட்டு இப்படி ட்ரக்கு கொடுத்து இந்த மாதிரி பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. அப்போ அங்கே பாட்டி வந்து ஜியாமேலேருந்து கையெழுறா, உன்னை வந்துட்டு என் நினச்சா அசிங்கமாக இருக்குன்னு சொல்லும்போது அப்போ அங்கே ஒரு விஷயம் வந்து வெளியே வந்துடுது உண்மை, இப்படி ஹீரோயினுக்கு வந்து ட்ரக்கு கொடுத்துருக்காங்க அவங்க அங்கிள் ஆண்டி தான் சொல்லிட்டு. ஸோ அதை கேட்டுட்டு நம்ம ஜீக்கு ரொம்ப கோவமாகி போயிட்டு அவள் எதுக்காக வந்து என் மேலே பழிய போடுறான்னு சொல்லிட்டு நான் வந்து யோசிச்சு அவள் ட்ரிக் எதுவும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காளான்னு சொல்லிட்டு என்னை பழி வாங்குறதுக்காக. பட் நீங்கள் தான் இப்படி கேவலமான வேலை பண்ணியிருக்கீங்களா, கண்டிப்பாக நான் உங்களை சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் பயங்கரமான கோவமாயிடுறான். ஹீரோ ஹீரோயினுமே சேர்ந்து நைட் டைமே ஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. இங்கே எந்திரிச்சு பார்த்ததுமே அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது இவன் கூட சேர்ந்து இருக்கிறத பார்த்துட்டு. அப்போ அங்கே அவன் தயவு செஞ்சு நீ வந்துட்டு எதுவும் கோவலாம் படாதப்பா வெட்டி எடுத்துக்கிறேன்னு சொல்கிறான். அங்கிள் ஆண்டியை மீட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. அந்த பார்த்தா ஹீரோயினை பார்த்துட்டு பயங்கரமான டென்ஷன் ஆகிட்டேக்கா. அவளுக்கு அங்கே பயங்கர கோவம் ஆயிடுச்சுக்கு, இவளால் தான் என்னோட வாழ்க்கையே நாசமாயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறா. ஏன்னா இந்த இடத்துல ஜாப் பண்ண போனாலுமே இவளை ரொம்ப அசிங்கப்படுத்தி அவளுக்கு வேலை கூட கொடுக்காம துரத்தி விடுறாங்க. இவளை கண்டிப்பாக நான் ரெவெஞ்ச் எடுக்கணும்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. உள்ள அவங்க அங்கிள் ஆண்டி வீட்டுக்குள்ளே போனால் அங்கே ஆல்ரெடி கார்ட்ஸ் வந்துட்டு இருக்காங்க. அவங்க 3 பேரையுமே பொழந்து விட்டுருக்காங்க. அப்போ அங்கே நீ எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டுருக்கான்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் உங்ககிட்ட நான் வந்து வெட்டி பேச்சு பேச வரல, என்னோடய பேரண்ட்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் ஷேர்ஸ் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையுமே இதுக்கப்புறம் உங்ககிட்ட விட்டு வைக்க முடியாது, பரிதாபப்பட்டு எல்லாத்தையுமே எனக்கு ரிட்டர்ன் கொடுக்கணும்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அந்த ஆள் நீ என்ன பேசிகிட்டு இருக்க அப்படின்ற சொல்லும்போது நம்ம ஹீரோ நான் கண்டிப்பாக வந்துட்டு இதுக்கப்புறம் பொறுமையாக இருக்க மாட்டேன், இப்போயுமே வந்துட்டு ஆல் ரெடியாக இருக்காங்க போட்டு பொழந்து கட்டி விட்டுருவாங்கன்னு சொன்னதும் பயந்து போயிட்டு அங்கே வேறு வழி இல்லாமல் அங்கே சைன் பண்ணி கொடுக்குறாங்க. ஹீரோயினுக்கு அதை பார்த்துட்டு பயங்கரமான ஹாப்பியாக இருது. ஃபைனலாக ஒரு வழியாக எல்லா தொல்லையும் முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு போனதுமே இந்த கேன் அங்கே உள்ளே வந்து விழா. நீங்களுமே அவளை பழி வாங்கணும்னு நினைக்கிறீங்கல்ல, நானுமே வந்துட்டு பழி வாங்கணும்னு தான் நினைக்கிறேன், பேசாமல் நம்ம அவளை போட்டு தள்ளிடுவோன்னு சொல்லிட்டு இங்கே பேசினதும் அதை பார்த்துட்டு அவங்க அங்கிளோட பையன் என்ன பேசிகிட்டு இருக்க, நாங்கள் இதுக்காக அவளை போய் கொலை பண்ணணும், நீ ஏதாச்சும் பண்ணி தொலைஞ்சா அந்த பழி எங்கள் மேலே விழுந்துடாமான்னு சொன்னதும் நீங்கள் தான் இப்போ குடும்பத்தோடு பேசிகிட்டு இருந்தீங்க, அவள் செத்து தொலைஞ்சா நிம்மதியாக இருக்கலான்னு சொல்லிட்டு பேசாமல் வந்துட்டு நம்ம போட்டு தள்ளிடலாமே, ஒருவேளை அவள் செத்து போயிட்டா ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு தானே கிடைக்கும் அப்படின்றத அவள் சொல்கிறா.
பிறகு இங்கே வீட்டுக்கு போனதுமே நம்ம ஜி அங்கே வந்து நிற்கிறான். நீ எதுக்காக இங்கே வந்திருக்கன்னு சொன்னதும், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிரு, எனக்கு நீ ஒரே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கூடன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கையை பிடிச்சதுமே அவ்வளோதான். நம்ம ஹான் ரொம்ப கோவமாயிட்டு கையில் கத்தி வச்சு கிழிச்சு விட்றான். அதை பார்த்துட்டு அவள் ரொம்ப கோவமாயிடுறா. நீ இப்படிலாம் பிஹேவ் பண்ணாதான்னு சொல்லிட்டு அவள் கோவமாயிட்டு திட்டிகிட்டு இருக்கா. எதுக்காக அவன்கிட்ட இந்த மாதிரி பண்ணுறான்னு சொன்னதும் அவன் அங்கே வந்துட்டு ஹக் பண்ணிவிட்டு சாரி கேட்குறான். அவன் வந்துட்டு டச் பண்ணாலே எனக்கு கோவமாக இருக்குப்பா, பட் இதுக்கப்புறம் இந்த மாதிரி நான் பிஹேவ் பண்ண மாட்டேன் ப்ளீஸ் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே மன்னிப்பு கேட்குறான். பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே காரில் கிளம்பி வந்துட்டு இருந்தா கிட்னாப் பண்ணிடுறாங்க. இங்கே நம்ம ஹீரோவை பார்த்தா அவளுக்கு இன்றைக்கி ரெட் கலர் ஃப்ளார் எல்லாமே கொடுத்து என்னோடய லவ்வை வந்துட்டு சொல்ல போகிறேன்னு சொல்லும்போது மேங்க் அதெல்லாமே பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு அப்படின்னா நானுமே வருவேன்ப்பா, அவளோட ரியாக்ஷன் என்ன மாதிரி இருக்குன்னு பார்க்கணுன்னு சொல்லிட்டு எக்ஸைட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அங்கே வந்துட்டு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருது இப்படி ஹீரோயினை கிட்னாப் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு. இங்கே ஹீரோயினை பார்த்தா கண்ணு முழிச்சு பார்த்தா அவள் கிட்னாப் ஆகிருக்கிறது புரிஞ்சுக்குது. அவங்க அங்கிளும் அந்த கேன்மே இருக்காங்க. எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டுருக்கன்னு சொன்னதுமே நீ என் வாழ்க்கையவே நரகமாக்கிட்ட, கண்டிப்பாக நான் உன்னை ரிவெஞ்ச் எடுக்காம விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்படுறா. அதெல்லாம் போய் கேட்டுட்டாங்க. ஹீரோயின் ஏன் நீ இப்படி பண்ணிட்டுருக்க, இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு சொன்னதும் வேறு யாரும் இல்லை நான் தான், பட் உன் ஹஸ்பண்டை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன்னு அவன் சொல்கிறா. அப்புறம் கரெக்டாக பார்த்தா நம்ம ஜீமே அங்கே வந்துடுறான். இவன் உடனே கழுத்தில் கத்தியை வச்சுட்டு கண்டிப்பாக நான் இவ்வளோ கொலை பண்ணிடுவேன்னு சொன்னதும் நீ அவன் மேலே கையை வச்சேன்னா உன்னை சும்மா விட மாட்டேன், ஏன் நீ இப்படி பண்ணிட்டுருக்கன்னு சொன்னதுமே நீங்கள் 2 பேருமே சாகிறதுக்கு டிசர்வ் ஆனவங்க தான், கண்டிப்பாக நான் வந்துட்டு சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண போனால் கரெக்டாக நம்ம ஹீரோ அங்கே வந்துடுறான். அப்போ அங்கே கத்தியை வச்சு அவள் கையில் எரிஞ்சதில் அவளுக்கு அடிபட்டுருது. ஸோ போலீஸ் எல்லாமே பார்த்துட்டு இவள் பயந்து போயிட்டு எஸ்கேப் ஆகி ஓட போனால் அங்கே போய் இடிச்சவ அப்படியே மயக்கமாயிடுறா. பிறகு இவங்க அங்கிள் ஆண்டி எல்லாத்தையுமே அங்கே வந்துட்டு அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இல்லை உடந்தையாக இருந்தாங்கன்னு சொல்லிட்டு பிறகு ஹாஸ்பிட்டலில் தான் காமிக்கிறாங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் சொல்கிறா இவளுக்கு பயங்கரமான இன்ஜுரி ஆயிருக்குப்பா, கோமாலேருந்து எந்திரிச்சு வரவங்களையுமே வாழ்க்கையே முடிஞ்சிருக்கும் அப்படின்ற சொல்லிட்டு ஒரு பக்கம் கவலையாக வேறு இருக்குது, தப்பான வழியில் போய் இப்படி ஆயிட்டாலேன்னு சொல்லிட்டு நம்ம ஜியை மீட் பண்ண அவன் ஹீரோயின்ட்ட அங்கே ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே ரிட்டர்ன் கொடுக்குறான். இது எல்லாமே உன்னோட தான், பட் நான் வச்சுட்டு நான் என்னோடய தேவைக்கு யூஸ் பண்ணிவிட்டு உனக்கு கொடுக்காம எதையுமே இருந்தேன், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிரு அப்படின்றத அவன் சொல்கிறான். அவளுக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருது. ஆனால் ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வைக்கிறாங்க. இவள் வந்து நல்ல ஒரு பிஸ்னஸ் உமனாகவுமே மாறிடுறா. அங்கே இன்டர்வியூலாம் கொடுத்துட்ருக்கும்போது கையில் ரிங் போட்டிருக்கோமே, மேடம் என்ன இது மேரேஜ் எதுவும் பண்ண போகிறீங்களான்னு சொன்னதும் ஆமான்னு சொல்லிட்டு நம்ம கூப்பிட்டா அவள் இது என்னோட ஃபேன்ஸைன்னு சொல்லிட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறா. கூடி சீக்கிரம் மேரேஜ் பண்ணிக்க போகிறோன்னு சொல்லி கேட்டதும் இன்னும் ஏகப்பட்ட கொஸ்டின் கேட்குறாங்க. பட் இதுக்கெல்லாம் அப்போ பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு அவங்க 2 பேரும் ஓடி போயிட்டுருக்காங்க. பட் ஹீரோவோட ஃப்ரெண்டை பிடிச்சிட்டு அங்கே வந்துட்டு கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சு விடுறாங்க. ஹீரோயின் ரீபான் ஆகி வாழ்க்கையில் என்னென்னா வந்து ஸோ எல்லாத்தையுமே நல்லபடியாக கரெக்ட் பண்ணி ஒரு நல்ல லைஃபையுமே சூஸ் பண்ணிட்டா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் கைஸ்.